கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பூமியில் படைத்திருக்கிற எல்லா படைப்பினங்களும் ஒவ்வொரு விதத்தில் ஆச்சரியத்தை நமக்கு தரக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. ரசிக்கக்கூடிய விதத்தில்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்திருக்கிறான். நாம் பார்க்கக்கூடிய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, வீசக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, பறந்து விரிந்திருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களாக இருந்தாலும், கடலாக இருந்தாலும், மேகம், வானம், உயிரினங்கள், இப்படி எதை பார்த்தாலும் பார்ப்பதற்கு அழகாக ரசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவார்கள் தமிழ்ல, வானம் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம், சலிப்பு தட்டாதுன்னு சொல். மேகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், சலிக்காது. அமைதியாக உட்கார்ந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் வானத்தை பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா மனதிற்கு ஒரு விதமான ராகத்தை கொடுக்கும். நீர்நிலைகள், ஓடக்கூடிய ஆறுகள், கடல், தண்ணீர், இது மாதிரியான விஷயங்கள், கொட்டக்கூடிய அருவிகளாகட்டும், அல்லது பறந்து விரிந்து விளங்கி இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களாகட்டும், எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் ஒரு நியதி இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அடிப்படையான ஒரு நியதி இருக்கிறது. ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அருள் கொடையாக இருந்தாலும் சரி, அல்லது முசீபத் என்று சொல்லப்படக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி, இரண்டையும் ஒரே இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை தர வேண்டும் என்றாலும் சரி, அல்லது திடுக்கத்தை தர வேண்டும் என்றாலும் சரி, ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். நீர்நிலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நம்ம போய் அமைதியாக உட்கார்ந்தோன்னு சொன்னால் தண்ணி சலசலன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம். அளவை மீறி வெள்ளம் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து எல்லாவற்றையும் அது சிதைத்துவிடும். இதே மாதிரி தான் வானம், மேகம் பார்ப்பதற்கு ரம்மியமாக அழகாக இருக்கும். இதே மழை பெய்ய ஆரம்பித்து நாள் கணக்கில் பெய்ய ஆரம்பித்தால் அந்த வானமும் அந்த மேகமும் நமக்கு சோதனையாக மாறிவிடும். குடும்பம் அழகானது, மனைவி அழகானவள், குழந்தை அழகானது. அல்லாஹ் சொல்றான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு சோதனை. மனசு ஒத்து போகல, அது செயல்பாடுகள் ஒத்து வரவில்லை. கட்டிய மனைவி நமக்கு அழகாக தெரிய மாட்டா, உருவம் அமைப்பு அழகாக இருக்கும், மனசு ஒன்றி போகாது. மனைவி அழகையும் கொடுப்பாள், நிம்மதியையும் கொடுப்பாள். அதே நேரத்தில் மனைவியின் மூலம் சோதனையும் வரும். பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு இனிமையாக இருக்கும், காசு பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்கிற எண்ணம் வரும். பொருளாதாரம் ஒரு கட்டத்தை மீறி செல்லுகின்ற பொழுது அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். அளவான வியாபாரம், அளவான வருமானம், நிம்மதியாக இருக்கிறோம், குடும்பம், தொழில், மனைவி, மக்கள், அமைதி. ஒரு கட்டத்தை தாண்டி வியாபாரத்தில் காசு பணங்கள் வரும் பொழுது கூடையே பகையும் வந்து விடுகிறது. எந்த நேரத்தில் யார் எங்கிருந்து என்ன செய்வான்னு தெரியாது. பொருளாதாரம் நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்துவிடும். ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம், அல்லாஹுடைய படைப்பினங்கள் பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அழகானது, ஆனால் அதற்குள் சோதனைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரஹ்மத்தையும் அதே போல முசீபத்தையும் ஒரே இடத்தில் வைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய சக்தியை அளவளவாக கொடுத்து கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மழை இவ்வளவுதான் பெய்யணுங்கிற நியதி இருக்கிறது. மழை அளவை மீறி பெய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், அன்சல்னா மினஸ்ஸமாஇ மாஅன் முபாரக்கா. மாஅன் முபாரக்கன்னு சொன்னா பரக்கத்து பொருந்திய மழையை நாம் வானத்திலிருந்து இறக்குகிறோம்னு சொல்றான். அந்த பரக்கத் எப்பொழுது முசீபத்தாக மாறுகிறது? அளவை மீறுகின்ற பொழுது. அளவை மீறுகின்ற பொழுது பரக்கத் முசீபத்தாக மாறிவிடுகிறது. எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நம்மால் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நம்மால் சாதிக்க முடிந்த, செயல்பட முடிந்த எந்த விஷயமும் பூமியில் இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருக்கிறான். கட்டுப்பாடுகளை இறைவன் உடைக்க ஆரம்பித்தால் மனிதர்கள் அந்த இடத்தில் தங்களுடைய செயல்பாடுகளில் தோற்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அல்லாஹ் விஞ்ஞானத்தில் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறான். லட்சக்கணக்கான செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன ஊசி கீழே விழுந்தாலும் கூட வானத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளின் மூலம் அதை தெளிவாக புகைப்படம் எடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா. 5 விஷயம் என் கையில் இருக்குது, உனக்கு இதுல எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான்.
ஒன்று அஸ்ஸா, மறுமை எப்போ வரும், உன்னிடத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அறிவு வந்தாலும் சரி, ஆற்றல் வந்தாலும் சரி, மறுமை நாளை உங்களால் கணிக்க முடியாது. அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான், யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை இறக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய இல்மு எனக்கு சொந்தம். அல்லாஹ் சொல்றான், மழை எங்க பெய்யும், எப்படி பெய்யும், எந்த அளவிற்கு பெய்யும், பெய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதன் விளைவுகள் என்ன, எல்லாம் எனக்குத்தான் தெரியும்னு அல்லாஹ் சொல்றான். மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தி விட்டோம், அது கால சூழ்நிலையை, தட்பவெப்பத்தை நமக்கு கணித்து கொடுக்கும் என்று மனிதர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்லை, இது என்னுடைய கையில் இருக்குதுன்னு சொல்றோம். நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தட்பவெட்ப நிலை அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. எந்த இடத்தில் எவ்வளவு இறக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்மில் யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நேரடியாக அல்லாஹ் சொல்றோம். நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய ஆற்றல், நம்முடைய வல்லமை, நாம் இதை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம், தற்பொழுது சமீபத்தில் கேரளாவில் நடந்த அந்த மண் சரிவு, நிலச்சரிவு, அது நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினையும் பாடம். அதைத்தான் நம்ம இவ்வளோ நேரமாக பேசிட்டு வரோம். என்ன சொல்ல வர்றோம்னா, அல்லாஹ்னுடைய படைப்பு இந்த உலகத்தில் அழகானது. அந்த கேரளாவை பற்றி பொதுவான மக்களுடைய கருத்து என்னன்னா, கடவுளின் தேசம்னு சொல்லுவாங்க. பொதுவாக வர்ணிக்கும் பொழுது கடவுள் குடியிருக்கக்கூடிய தேசம்னு சொல்லுவாங்க. நமக்கு கடவுளின் கோட்பாடுகளில் நமக்கு வித்தியாசம் இருந்தாலும் கூட மக்களால் எப்படி வர்ணிக்கப்படுகிறது, கேரள தேசம் கடவுளின் தேசம். திரும்பிய இடமெல்லாம் பசுமையாக இருக்கும், திரும்பிய இடங்களெல்லாம் மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்கும். அதிலும் குறிப்பாக வயநாடு கேரளாவின் சுற்றுலா தலங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர். இதுலேயும் இன்னும் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், எந்தெந்த ஊர்கள் எல்லாம் மழையால் முற்றிலும் அழிந்திருக்கிறதோ அந்த ஊர்கள் முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர். நாம் என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரியான ரம்மியமான காட்சிகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், அழிக்கக்கூடிய விஷயம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது, நான் நினைத்தால் இதை மாற்றுவேன் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். நியமிக்கவர்களே, நாம் நிறைய பயான்கள் கேட்கிறோம். ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் இடியை கொண்டு அழித்தான். சஃபாவா ஒரு சில மக்களை அல்லாஹ் அணையை உடைத்து அழித்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளத்தை கொண்டு அழித்தான். இப்படி குர்ஆன்ல பெரும்பான்மையான வசனங்கள் நமக்கு வரலாறுகளை சொல்லித் தருகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிந்த வரலாறுன்னு சொன்னா, கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பிரளயம் நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு. நமக்கு முன்னால் இன்றும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சிகப்பு ரெட் அலர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இன்னொரு 3 நாளைக்கு மேலே இருக்கும்னு சொல்றாங்க, 5 நாள் இருக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு பெய்யும், எங்கே பெய்யும் தெரியாது. தொடர்ந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அல்லாஹ் எப்படி ஒரே இரவுல அந்த ஊரை தலைகீழாக மாற்றிவிட்டான் என்பதை கனநேரம் நாம் கவலையோடு சிந்தித்து பார்க்கவும், அதில் இருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன்ல சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் வரலாறுனா, இதுவெல்லாம் நமக்கு நேரடியாக பாடத்தை சொல்லித் தருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டுமா அல்லாஹ் தண்ணீரை கொண்டு அழித்தான்? இதோ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களையும் கூட தண்ணீரால் இறைவன் அழித்திருக்கிறான். சுமார் கிட்டத்தட்ட 300 - 400 குடும்பம் வசிக்கிறாங்க. 300 குடும்பம், 300 வீடுகள் அந்த ஊரில் இருக்குது. 30 வீடு தான் மிச்சம் இருக்கு. 30 வீடுகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டார். ஒரே இரவு, நைட் ஒரு 12:30 மணிக்கு ஆரம்பித்த நிலச்சரிவு காலை 5:30க்குள்ள ஒட்டுமொத்த ஊரும் மண்ணுக்குள்ளால் புதைந்து விட்டது. இது நமக்கு எதுக்கு? நாம ஹதீஸை பேசுவோம், அல்லாஹ்வை பேசுவோம், ரசூலை பேசுவோம்னு சொன்னா இல்லை. இது மாதிரியான விஷயங்களின் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதாமா உன்சிலத் அவலா யரவுன, மக்கள் சிந்தித்து கவனிக்க வேண்டாமா? அன்னஹும், நிச்சயமாக மக்கள், யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமீம் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். கடுமையாக வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு புயல், ஏதாவது ஒரு பக்கம் ஒரு பூகம்பம், அவையெல்லாம் நமக்கு செய்திகளாக மட்டுமே கடந்து செல்லக்கூடிய அம்சமாக மாறி, அங்க அப்படி நடந்துச்சா, இத்தனை பேர் செத்தாங்களா, சரி நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்? நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
நாம் என்ன கவனிக்கிறோம், அல்லாஹ் என்ன சொல்றான், அது மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு இடத்துல நாம் மக்களை சோதித்து கொண்டு தான் இருக்கிறோம். மர்ரத்தன் மர்ரத்தை, ஒரு தடவையோ 2 தடவையோ. ஆனால் மக்கள் இது மாதிரியான சோதனைகளை பார்த்து சும்மலா யதூபூன வலாஹும் யذكرூன்னு சொல்றான். மக்கள் இதை பார்த்து தௌபா செய்யறதும் இல்லை, மக்கள் இதை பார்த்து சிந்திப்பதும் இல்லை, படிப்பினை பெறுவதும் இல்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு படிப்பினை சொல்லித் தருகிறது. என்ன படிப்பினை? உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம் பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க போகிறோம், வியாபாரத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க போகிறோம், செல்வத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க போகிறோம். சம்பாத்தியம், காசு, பணம் என்று ஹராமா ஹலாலான்னு தெரியாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? திரும்பி பாருங்க, மரணித்த மக்கள்ல முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், மரணித்த மக்கள்ல இபாதத் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், மரணித்த மக்கள்ல தொழுகாதவர்களும் இருக்கிறார்கள், மரணித்த மக்கள்ல இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். முதல் நாள் மகரிபு 30ஆம் தேதி மகரிபிலிருந்து இஷாவுக்குள்ள அதே அந்த முண்டகை என்று சொல்லப்படக்கூடிய ஊர்ல பள்ளிவாசலில் இமாம் மஸ்ஜிதில் சாற்றார், மஸ்ஜிதில் மைக்க போட்டு சொல்றார், மழை அதிகமாக இருக்கிறது, வீடுகளில் பாதுகாப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள், குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் சுபுஹ் விடுகிறது, பள்ளிவாசலும் இல்லை, இமாமும் இல்லை, பள்ளிவாசலும் இல்லை, இமாமும் இல்லை. ஓதியவர், குரானை படித்தவர், ஹதீஸை படித்தவர், மக்களுக்கு காலமெல்லாம் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்தவர் எங்கே போனது? இறைவனின் சோதனை என்று வந்துவிட்டால் எல்லாம் சமம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. பாறை இடுக்கிலிருந்து ஜனாசாவை மீட்டு கொண்டு வருகிறார்கள். தோண்ட தோண்ட உடல்கள் உயிரோடவோ உயிர் இல்லாமலேயோ மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ கூட வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 நாட்களுக்கு பின்னால் மண்ணுக்குள் இருந்து உயிரோடு மனிதர்கள் மீட்கப்படுகிறார்கள். உயிரோட மண்ணுக்குள்ள இருந்து 4 நாள் எப்படி இருக்கும்? ஒரு 2 மணி நேரம் சேர்ந்தாப்புல 1க்கு 2க்கு போகாமல் நம்மளால் இருக்க முடியாது, பீஷா போகாமல் இருக்க முடியாது, நேரத்திற்கு சாப்பிடாமல் இருக்க முடியாது, நேரத்திற்கு தூங்காமல் இருக்க முடியாது. மண்ணுக்குள் வைத்து அல்லாஹ் 4 நாட்களாக 4 பேரை பாதுகாத்து இருக்கிறான். இன்னும் எத்தனை பேர் தோண்ட தோண்ட உள்ளிருந்து வருவாங்க நமக்கு தெரியாது. இதுவரை 200லிருந்து 250 வரைக்கும் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபோன், காலையில் ஒரு உஸ்தாத், ஒரு இமாம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ஃபோன் வருது, நான் மண்ணுக்குள் மாட்டிட்டு இருக்கிறேன், ஃபோன்ல ரொம்ப சார்ஜ் கம்மியா இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள். அலறுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. நாம் என்ன சொல்லுவோம் அடிக்கடி, கபருக்குள்ள போனா மட்டும்தான் நீ தனியா இருப்ப, ஃபோனை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுவோம். இப்ப பார்த்தா அல்லாஹ் கபருக்குள் கொண்டு போய் வைத்து விட்டான், கையில் ஃபோனையும் கொடுத்தான், பேசவும் செய்தார், தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அல்லாஹ் நாடினால் உயிரோடு வருவார், இல்லாட்டி கடைசி வரைக்கும் ஜனாசா. ஏன் இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு பேசப்படுகிறது? ஒரே விஷயம்தான் சகோதரர்களே, நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் ஒருபொழுதும் நமக்கு எந்த இடத்திலேயும் கை கொடுக்காது என்பதை கவனத்தில் கொள்ளணும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே யாசகர்களா? நிச்சயம் இல்லை. பேங்க்ல லட்சக்கணக்கில் காசு வச்சிருப்பாங்க, ஏக்கர் கணக்கில் சொத்து வைத்திருந்தால், பெரிய தேயிலை தோட்டம், அந்த நிலச்சரிவுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வாய்ப்பிருந்தால் பாருங்கள், பெரிய தேயிலை தோட்டம் ரம்மியமாக அழகாக இருக்கும். அதனுடைய முதலாளி என்ன நினைச்சிருப்பார்? இவ்வளோ பெரிய எஸ்டேட் இருக்குது, எனக்கு எவ்வளோ வருமானம் வருது எனக்குன்னு நினைச்சிருப்பார். மண்ணுக்குள்ள கொண்டு போய் அல்லாஹ் வச்சிருக்கிறான், உயிரோடு வைத்திருக்கிறான். காசு வனங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான பயனையும் தரவில்லை. இந்த செல்வத்தை நோக்கித்தான் நாம் இபாதத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் என்ன சொல்றோம்னா, சம்பாதிங்க வேணான்னு சொல்லிடு, குடும்ப குட்டிகளை நல்ல விதமாக வைத்திருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எந்த இடத்திலேயும் துன்யா சார்ந்த சந்தோஷத்திற்கு மார்க்கம் குறுக்கே நிற்கவில்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எல்லா இடத்திலேயும் இபாதத்தை சேர்த்துக்கொள். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பள்ளிவாசலின் பக்கம் வாருங்கள், கொஞ்சம் தொழுகுங்கள், கடமையை மட்டுமாவது நிறைவேற்றுங்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு அடிப்படையை சொல்லித் தருகிறது. கடமையை நிறைவேற்றினால் அந்த விஷயம் அனைத்துமே உங்களுக்கு இபாதத்தாக மாறிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுலிகல் இன்சான தஈஃபா, மனிதர்களை நாம் பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம்னு சொல்றான். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம ரொம்ப சக்தி, நம்மை மீறி இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். காசு போதுமான அளவுக்கு வந்துருச்சுன்னா, பொறுப்புகள் பதவிகள் போதுமான அளவுக்கு வந்துருச்சுன்னா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளை விட்டா யார், நான் என்ன நினைத்தாலும் என்னால் சாதிக்க முடியும் என்று இருந்த இல்லாத செல்வத்தை வைத்தும் பதவியை வைத்தும் கணக்கு போட்டுட்டு இருக்கோம். எனக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் கொடுத்த பொறுப்பை இன்றும் மனதில் சுமந்து கொண்டிருப்போம்.
ஒரு காலத்தில் நம்மள்ட்ட செல்வம் இருந்திருக்கும், இப்போ ஒன்றும் இருக்காது. ஆனால் மக்கள் இன்னும் தன்னை பெரிய செல்வந்தனாக நினைத்து கொண்டு மக்கள் எல்லாம் எனக்கு வழிபடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஹுலிகல் இன்சான தஈஃபா, நாம் உங்களை பலகீனமாக படைத்திருக்கிறோம், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு அடிப்படையில் 7 தன்மை இருக்கும். ஒரு மனுஷனுக்கு அவன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் 7 தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவன் மனிதனாக மக்களால் மதிக்கப்படுவான். முதல் விஷயம் ஹயாத். முதல் விஷயம் ஹயாத், உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருந்தால்தான் மனிதன். இல்லாட்டி அப்துல் காதருடைய ஜனாசா, அப்துல்லாஹுடைய ஜனாசா, அல்லாஹ் பிச்சையின் ஜனாசா என்று தான் சொல்லப்படுமே தவிர அவன் மனிதனாக மதிக்கப்பட மாட்டான். அல்லாஹ் சொல்றான், இந்த ரூஹ் எனக்கு சொந்தமானது. குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனாக மதிக்கப்படணும்னா முதல்ல உயிர் இருக்கணும். அந்த உயிர் நாம் என்ன சொல்றோம், என்னுடைய உயிர்னு சொல்றோம். இல்ல, அல்லாஹ் சொல்றான் என்னுடைய உயிர். யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி அந்த மனித ரசூலே உங்களிடத்தில் கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அந்த ரூஹ், அந்த உயிர் எனக்கு சொந்தமானது. எப்போ நாடுகிறோனோ அப்போ ஒரு செகண்ட்ல ரூஹை வெளியே எடுத்து விடுவேன், அது வெறும் ஜனாசாவாக மாறிவிடும். அந்த உயிர் உடலில் இருக்கும் வரை தான் அவன் சம்பாதித்த சொத்து அவனுக்கு சொந்தம். உயிர் போன அடுத்த நொடி இவருடைய சொத்து இவருடைய வாரிசுக்கு வந்துடும், இவருடைய பதவி இவருடைய வாரிசுக்கு வந்துடும், இவருடைய பொருளாதாரம் இவருடைய வாரிசுக்கு வந்துடும். அவருக்கு எதுவும் சொந்தம் இல்லை, 6 அடி நிலம் மட்டும்தான் சொந்தம். முதல் விஷயம், ஒரு மனிதனுக்கு ரூஹ் என்பது அவசியமானது. இரண்டாவது குதிரத், ஆற்றல் இருக்கும். ஒருத்தட்ட ரூஹ் இருக்குது, உடலில் உயிர் இருக்கிறது, ஆற்றல் இல்லை. சாப்பிடணும்னா அவரால் சாப்பிட முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பார், யாராவது ஊட்டிவின். மலஞ்சலம் கழிக்கணுமா, உடலில் உயிர் இருக்கும், கழிப்பதற்கு இன்னொருத்தர் உதவணும், ஆற்றல் இல்லை. பேச முடியுமா, முடியல. நடக்க முடியாது, கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கிறார், உயிர் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னாலும் அவன் முழுமையான மனிதனாக மாற முடியாது. அல்லாஹ் சொல்றான், இந்த குதிரத், இந்த ஆற்றல் எனக்கு சொந்தம்னு அல்லாஹ் சொல்றான். நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், டெய்லி சரியாக வாக்கிங் போகிறோம், உடலெல்லாம் ராகத்தாக வச்சிருக்கிறோம், எந்த நோய் நொடியும் இல்லை, நாம் ஆற்றலோடு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன நரம்பு லேச அல்ல இப்படி இழுத்து விட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒரு நொடியில் படுக்கைக்கு வந்துவிடும். நம்முடைய கையில் குதிரத், ஆற்றல் இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு மனிதனாக இருக்கணும்னா முதல்ல ஹயாத் இருக்கணும், உயிர் இருக்கணும். இரண்டாவது குதிரத், ஆற்றல் இருக்கணும். மூன்றாவது இராதத், நாட்டம் இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கிற நாட்டம் இருக்க வேண்டும். நாம வீட்டில் இருப்போம், உயிர் இருக்கும், உடலில் சக்தி இருக்கும், நடக்க முடியும், போக முடியும், வர முடியும், எல்லாம் செய்ய முடியும். தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்படும், வரணுங்கிற நாட்டம் இருக்காது. தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்படும், வர வேண்டும் என்கிற நாட்டம் இருக்காது. அதே மாதிரி யாசகர்கள் வந்து கேட்பார்கள், கொடுக்க வேண்டும் என்கிற நாட்டம் இருக்காது. ஹஜ்ஜிற்கான காலம் வரும், கையில் 10-50 லட்சம் ரூபாய் இருக்கும், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற நாட்டம் வராது. அப்போ மனிதனுக்கு ஹயாத் இருக்கணும், அதே மாதிரி குவத், ஆற்றல் இருக்க வேண்டும். மூன்றாவது இராதத், இபாதத்தின் மீது உண்டான நாட்டம் இருக்க வேண்டும். நாலாவது சொல்றாங்க இல்ம், கல்வி என்பது இருக்க வேண்டும். எது சரி எது தவறு என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்ம சரின்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னா சரியா தவறா தெரியாது. 5வது இமாம்கள் சொல்லி தருகிறார்கள், பார்வை, சரியான பார்வை இருக்க வேண்டும். 6வது சரியான கேட்குதல் இருக்க வேண்டும். அவனால் நினைத்ததை பேச முடிய வேண்டும். இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக மனிதனிடத்தில் இருந்தால்தான் அவன் முழுமையான மனிதனாகுவான். ஒரே வார்த்தை, இது எல்லாத்தையும் நாம் என்ன சொல்றோம்னா, இது என்னுடையதுன்னு சொல்றோம். என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செல்வம், என்னுடைய விருப்பம், என்னுடைய கேட்குதல், என்னுடைய உடல், என் உயிர், என் ஆற்றல், எல்லாத்தையும் நாம் நம்மோடு சேர்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அல்லாஹ் இது மாதிரி வெள்ளப்பெரலைத்த ஒட்டு மொத்தமாக வந்து இறக்கி ஏத்தனான்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் அப்பொழுது கையை விரித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை, எல்லா இடத்திலேயும் இறைவனின் ஆற்றலை நாம் அமைதியாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கவனிக்க வேண்டும், கேரளாவில் இருக்கிற மக்களுக்கு இறைவன் யார்? அல்லாஹ் தானே. நமக்கு யார் இறைவன்? அல்லாஹ் தானே. அதே இறைவன் தான் அங்கே நிலச்சரிவை கொண்டு வந்தான், இங்கே கொண்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்?
நமக்கு யோசிக்க வேண்டாமா? நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம்? நம்மளை அல்லாஹ் ஒன்றும் செய்துவிட மாட்டான் என்கிற தைரியம் இருந்தால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம் ஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா, நீங்கள் வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எந்த நோக்கமும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டார். அதே மாதிரி ஈமான் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக வேண்டி நீங்கள் சோதிக்காமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்களானோ அல்லாஹ் கேட்கிறான். ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் வல்லமை பெற்றவன் இந்த மண்ணில இறைவனை தவிர வேறு யாரும் கிடையாது. சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்றான், வயபகா வஜ்ஹு ரப்புக ஸுல் ஜலாலி வல் இக்ராம் குல்லுமன் அலைஹா ஃபான் என்று சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் மீது இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டவை, அல்லாஹ்வை தவிர வயபகா வஜ்ஹு ரப்புக ஸுல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ்வை தவிர நிலைத்திருக்கக்கூடியவன் இந்த மண்ணில் யாரும் இல்லை என்பதை நாம் விளங்கிட்டோம் சொல்லி சொன்னா, தொழுகைனா தொழுகைக்கு வந்துடுவோம், நோன்புனா நோன்பை நோக்கி வந்து விடுவோம், வியாபாரம் விவசாயம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் நமக்கு இறைவனை விட பெரிதாக தெரிந்து விடாது, அல்லாஹ்வை விட பெரிதாக தெரிந்து விடாது. இந்த பேரழிவுகள் நமக்கு இன்னொரு அழுத்தமான பாடத்தை சொல்லித் தருகிறது. கவனமாகவே கேட்க வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ்வை பொறுத்தவரை ரஹ்மத்தாக இருந்தாலும் சரி, முசீபத்தாக இருந்தாலும் சரி, பொதுவாகத்தான் வரும், பொதுவாக வரும். அல்லாஹ் இப்ப நான் நல்லது செய்யறேன்னா எனக்கு மட்டும் மழை பெய்ய வைப்பானா? இல்லை. எனக்கு மட்டும் பரக்கத்தை கொடுப்பானா? இல்லை. எல்லா மக்களுக்கும், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லாருக்கும்னு சொல்ற மாதிரி மழை ரஹ்மத்து எல்லாத்துக்கும் தான் வரும். அதே மாதிரி சோதனை பொதுவாகத்தான் வரும், அதாபு ஆமாகத்தான் வரும், ரஹ்மத்தும் ஆமாகத்தான் வரும். ரஹ்மத்தா இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் எல்லா மக்களுக்கும் பொதுவாக வரும். நான் தொழுகலாட்டி உங்களுக்கு என்ன, நீ தொழுகிறியா இபாதத் சரியா அதோட முடிச்சுட்டு போயிட வேண்டியதான சொல்ல முடியாது. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழித்துவிடும். ஒரு மனிதர் செய்யக்கூடிய நன்மை ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றும். அல்லாஹ் யாருடைய அமலை எங்கே வைத்து எந்த இடத்திலிருந்து கபூல் செய்வான் என்பதும் தெரியாது, யாரின் மீது கோபப்படுவான் என்பதும் தெரியாது. நான் இவ்வளோ பாவம் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், அப்போ நான் தொழுக தேவையில்லை, இபாதத் செய்ய தேவையில்லை என்று யாரும் வணக்க வழிபாடின் மீது நிராசையாகவும் ஆக முடியாது, அதே நேரத்தில் முழுமையாக நம்பவும் முடியாது. எனவே வயநாட்டில் நடந்த அந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி சொன்னா, அங்கே மரணித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள், அவர்களும் இறைவனின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஏன் அல்லாஹ் அழித்தான்னு சொன்னா, அந்த மக்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர்களுடைய அந்த தவறு இறைவனை பொதுவாக அழிக்குமாறு அழிப்பதற்குள்ள ஏவுதலை ஏவிருக்கு. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோதனையாக இருந்தாலும் ஊருக்கு மொத்தமாகத்தான் வரும், ரஹ்மத்தாக இருந்தால் ஊருக்கு மொத்தமாகத்தான் வரும். பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய பாவம் ஒட்டுமொத்த ஊரையும் சோதனைக்கு உள்ளாகும். நாம் சொல்றோம், அங்க வந்த வெள்ளப்பிரளயம் இங்கே வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய இறைவன் தான் இங்கேயும் இருக்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மக்களை போல்தான் நாமும் இருக்கிறோம், சோதனைகள் வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிடாது, கவனத்தில் கொள்ள வேண்டும், போதும் என்கிற மனப்பான்மை மக்களிடத்தில் வந்துவிடும். போதும், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் தொழுகாமல் இருக்க போகிறோம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பள்ளிவாசலை விட்டும் நம்மை நாம் தூரப்படுத்திக் கொள்ள போகிறோம், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காசு பணம் என்று சம்பாத்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க போகிறோம். போதும், இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு அழுத்தமாக சொல்லித்தரக்கூடிய பாதை, இறைவனின் பக்கம் கொஞ்சம் வாருங்கள், அல்லாஹ்வை நோக்கி கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை திருப்புங்கள். இங்கே கேரளாவில் மட்டுமா, மேகாலயா மாநிலத்தை நாம் பார்க்கிறோம், அங்கேயும் திடீரென்று மேக வெடிப்பு, அதாவது ஒரு நாளைக்கு 103 அல்லது 130 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய மழை 4 மடங்கு அதிகமாக 570 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய அணை உடைவதற்கு சமமான ஒட்டுமொத்த தண்ணீர் வானத்திலிருந்து மொத்தமாக இறங்கியது. அல்லாஹ் ஒரு ஊரை அளித்தான், கேரளா வயநாடு, அதே போல சிம்லா போன்ற 5 மாநிலங்களில் 5 மாவட்டங்களில் அங்கேயும் வெள்ளக்காடுகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கேயும் சரி வடக்கேயும் சரி எல்லா இடத்திலேயும் இறைவனுடைய கோப பார்வைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் நம்மை இறைவனை நோக்கி உந்தி தள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மாதிரியான நேரங்களில் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்மால் முடிந்த ஒரு உதவி,
நம்மால் முடிந்த உதவி அது மாதிரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், செயல்பாட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவர்களிடத்தில் காசு இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எதையும் பயன்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் செய்யக்கூடிய உதவியில ஆக முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா, தனக்கு தேவை இருந்தும் கூட தன்னை விட தேவையானவர்கள் யாராவது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு மனிதன் செய்வான் இல்லையா, அந்த உதவி ஆக பெரியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஸிரூல அலா அன்ஃபுஸிஹிம் பலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அதாவது தங்களுக்கு தேவை இருக்கும், இருந்தாலும் என்னை விட அவர் தேவையானவர் என்று ஒருத்தர் உதவினால் அது ஆக பெரும் உதவின்னு சொல்றாங்க. இது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலைகளில் யாரெல்லாம் இது மாதிரியான மக்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ, தேவையோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உதவ வேண்டும். இறைவனை நோக்கிய பார்வையை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான நிகழ்வுகளை பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இறைவனின் வேதனை நம்மை வந்து சேருவதற்கு வெகு நேரம் ஆகாது என்கிற கவலை, பயம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் இறைவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட எல்லா காரியங்களையும் விரைவாக மன நிரப்பத்தோடு எடுத்து நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.